சென்னையில் அன்புமணி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பாமக பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை நீக்குவதாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஆனால் நீக்கம் செல்லாது என அன்புமணி அறிவித்துள்ளதால் பாமகவில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது. சென்னையில் ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்திய அதே நேரத்தில் திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள தமது இல்லத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாநில பொருளாளர் பதவியில் இருந்து திலகபாமாவை நீக்கிவிட்டு புதிய பொருளாளராக திருப்பூர் சையத் மன்சூர் உசேனை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. அதேபோல் திருவள்ளூர், அரியலூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நியமித்தார். ஆனால் ராமதாஸால் பதவிகளில் நீக்கப்பட்ட திலகபாமா, மாவட்ட செயலாளர் மயிலம் சிவக்குமார் உள்ளிட்டோரை மீண்டும் அதே பதவியில் அன்புமணி நியமித்தார். இவ்வாறு ஒரே நாளில் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் போட்டி போட்டு நிர்வாகிகள் நியமனம், ஆலோசனை என மாறி மாறி நடந்தேறியதால் பாமக தொண்டர்கள் மத்தியில் உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. இதனிடையே பாமக தலைவராக அன்புமணி நியமனம் கடந்த 28ஆம் தேதியுடன் 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் மீண்டும் பொதுக்குழு, செயற்குழு கூடிதான் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற நிலையில் இதற்கு கட்சி விதிகள் படி ராமதாசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் அவரது தரப்பினர் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.